This video is sponsored by SBO Digital Marketing. It's a mobile based part time job. It's a best work from home opportunity. If you're willing to join and further details, kindly contact the given WhatsApp number. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அடோனாஸ் 12th மேத்மா. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th மேக்ஸ் கவர்மெண்ட் கொஷின் 2 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x + 6 = 0, தென் ப்ரூவ் தட் ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு +or-5ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் போட்டுக்கலாம். கிவன் ஈக்குவேஷன் என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x + 6 = 0. ஸோ இதுதான் ஈக்குவேஷன், அதை எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x + 6 = 0. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x நான் எப்படி பிரிச்சிருக்கேன்னா -3x - 2xன்னு பிரிச்சிருக்கேன். ஸோ 3 + 2 5 கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ், ஸோ -5x வந்துருக்கு. ஸோ இது மாதிரி பிரிச்சுட்டு +6 = 0. ஸோ இது ரெண்டுத்தில் காமனாக என்ன ஃபேக்டர் இருக்குன்னா எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸு காமனாக வெளியில் எடுத்துகிட்டா மீதி என்ன இருக்கும், எக்ஸு -3 இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல நான் என்ன காமனாக எடுத்திருக்கேன்னா -2 காமனாக எடுத்திருக்கேன். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும், எக்ஸ். இங்கே மைனஸ் போட்டால் தான் மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகும். ஸோ இங்கே மைனஸு 2 × 3 வந்து என்ன பண்ணாங்கன்னா 6ன்னு வரும். ஸோ அதனால் இங்கே 3 வருது. நான் 2 காமனாக வெளியில் எடுத்துருக்கிறதுனால இங்கே உள்ளே வந்து 3 வருது. ஸோ =0. இங்கேயும் x - 3 இருக்குது, இங்கேயும் x - 3 இருக்குது. ஸோ x - 3 காமனாக வெளியில் எடுத்துட்டா ரிமைனிங் என்ன ஃபேக்டர் இருக்குது, x - 2 which is equal to 0. ஸோ இப்போ எனக்கு x - 3 x - 2 = 0 இருக்குது. இந்த எக்ஸு -3 = 0ன்னு போட்டு ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் -3 போச்சுன்னா +3ன்னு ஆகும். ஸோ x = +3, -2 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா +2ன்னு ஆகும். ஸோ x = எனக்கு 2ன்னு ஒரு வேல்யூ வந்திருக்கு, x = 3ன்னு ஒரு 2 வேல்யூ வந்திருக்கு. தேர்ஃபோர் த ரூட்ஸ் ஆஃப் இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் என்னென்ன, ஆல்ஃபா = 2ன்னு வந்திருக்கு, பீட்டா = 3. இது 2 தான் ரூட்ஸு. இப்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். அப்போ 2 + 3ன்னு ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரும்னா 5 வரும். ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, அதாவது 2 - 3ன்னு பண்ணணும்னா 3ல் 2 போயிடுச்சுன்னா 1, கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸு, ஸோ -1. இப்போது நான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு 2 எடுத்ததுனால எனக்கு -1 வந்திருக்கு. இதே ஃபஸ்ட்டு நான் 3 எடுத்திருந்தேன்னா +1ன்னு வந்திருக்கும். ஆல்ஃபா மைனஸ் பீட்டா வந்து +1 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ 2 வேல்யூ எனக்கு வந்திருக்கு ஆல்ஃபா மைனஸ் பிக்கு. கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு +or-5ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்ஃபோர் ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு, இது வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா a² - b² ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போது a² - b² ஈக்குவல் டு a + b a - b. ஸோ ஏனா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, அடுத்தது a - bனா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு எனக்கு என்ன வந்திருக்கு 5. ஆல்ஃபா மைனஸ் பீட்டாக்கு என்ன வந்திருக்கு 2 வேல்யூ, -1 +1. ஸோ +or-1. இப்போ நான் இதை வந்து மல்டிப்ளை பண்ணோம். 5 × 1 பண்ணால் +5 வரும், 5 × -1 வந்து பண்ணால் -5. ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு +or-5. ஸோ அதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. எனக்கு அது வந்துருச்சு. ஓகே சில்ட்ரன், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.